Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். என்னோட நியூமெரிக்கல் லீனியர் அனாலிசிஸ் வித் பைத்தானோட 42வது பகுதிக்கு வரவேற்கிறேன். ஸோ இந்த பகுதியில் என்ன பண்ண போகிறோம்னா, நியூமெரிக்கல் லீனியர் அல்ஜிப்ராவில் ஆப்ரேஷன்ஸ் கவுண்ட், அதாவது காசியன் எலிமினேஷன் பார்த்தோம். அந்த காசியன் எலிமினேஷனில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வேணும், ஏன் அது இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ காசியன் எலிமினேஷன் ப்ரோக்ராமிங்கும் அதுக்கு அடுத்தபடியாக பார்ப்போம். இப்போ ஆப்ரேஷன்ஸ் கவுண்ட் பார்ப்போம். ஓகே, ஸோ நம்மளோட மேட்ரிக்ஸை திருப்பி எழுதுவோம். ஓகே, ஸோ நம்மளோட மேட்ரிக்ஸ் என்னென்னா A11 A12 A13 etc. A1n, A21, A22, A23, etc. A2n, A31, A32, A33, etc. A3n, etc. AN1, AN2, AN3, etc. ANn. Okay, so இது நம்மளோட சிஸ்டம் வந்து எப்படி இருக்குன்னா x1, x2, etc. x3, etc. xn equal to b1, b2, b3, etc. bn. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட சிஸ்டம். இப்போ என்ன எடுக்க போகிறோம்னா, ஒரு 4x4 மேட்ரிக்ஸ் எடுத்து அதை வந்து எப்படி நம்ம பண்ணுறோன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ 4x4 மேட்ரிக்ஸில் என்ன இருப்போம்னா A11, A12, A13, A14. ஓகே, எண் வந்து நான் 4ன்னு எடுத்துக்கிறேன். A21, A22, A23, A24, A31, A32, A33, A34. ஓகே, A41, A42, A43, A44. ஓகே, இதுதான் என்னோட சிஸ்டம். x1, x2, x3, x4 equal to b1, b2, b3, b4. ஓகே, ஸோ இதையும் நம்ம பேரலாக பண்ணலாம். எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வருதுன்றதை பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதில் என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு நான் வந்துட்டு இது வந்து அப்படியே இருக்கும். ஓகே, இது வந்து மாறவே மாறாது. A11, A12, A13 அப்படியே இருக்கும். இதுதான் என்ன பண்ண போகிறோம், இதை வந்து சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை A21/A11 கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் என்ன அப்படின்னா, ஸோ இதை வந்து A21/A11 பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், A11, A12, A13, A14 இருக்குது. ஓகே, இது x1, x2, x3 அப்படியே இருக்குது. x4 இருக்குது. இங்கே என்ன இருக்குது, b1 அப்படியே இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இதை வந்துட்டு டிவைட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் ஆப்ரேஷன் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் ஆப்ரேஷன் இதில் என்ன வரும், ஸோ R2 tends to R2 minus A21/A11 into R1. ஓகே, ஸோ இதான் நம்மளோட ஃபஸ்ட் ஆப்ரேஷன். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், இதில் ஃபஸ்ட்டு A21/A11 வரும், அப்போ இது 0 ஆயிரும். ஓகே, அப்புறம் என்ன பண்ணுறேன், இது எல்லாத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது A32 minus A21 divided by A11 into A22 இருக்கும். ஓகே, அதேமாதிரி அடுத்தது இங்கே என்ன இருக்கும், A22, ஓகே, A22 இங்கே. ஓகே, A23 minus A21 divided by A11 into A13 இருக்கும். அதே மாதிரி அடுத்தது இருக்கும். ஸோ அப்போ இதில் என்ன வருது அப்படின்னா, இந்த இதில் பார்த்தீங்கன்னா என்ன வருதுன்னா, இந்த ஒரு இதில் எத்தனை மல்டிப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து எத்தனை மல்டிப்ளிகேஷன் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் வந்து ஒரே ஆப்ரேஷன் நான் கவுண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மல்டிப்ளிகேஷன் அல்லது டிவிஷன், ஓகே, வகுத்தல் அல்லது பெருக்கல் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரே டைப் ஆஃப் ஆப்ரேஷனை கண்டுபிடிச்சிக்கிறேன். ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து ஒரு இதாக கண்டுபிடிச்சிக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இது வந்து ஸ்டெப் நம்பர் 1. ஓகே, இது வந்து ஸ்டெப்புன்னு போட்டுக்கிறேன். ஓகே, இதில் வந்து எத்தனை மல்டிப்ளிகேஷன்ஸ் இருக்குது, ஓகே, மல்டிப்ளிகேஷன் அல்லது டிவிஷன், ஓகே, இது எத்தனை இருக்குன்றதை பார்க்குறேன். ஓகே, ரெண்டும் ஒரே டைப்பு, அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன், அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன், அடிஷன் அல்லது சப்ட்ராக்ஷன், இது ரெண்டையும் ஒரே டைப் ஆஃப் ஆப்ரேஷனாக நான் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதில் பண்ணும்போது என்ன வருதுன்னு பார்க்கலாம். மொதல் இதில் ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஓகே, அதனால் அது ப்ராப்ளம் இல்லை. இதில் என்ன வருது, ஃபஸ்ட்டு வந்து ஒரு மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஓகே, இந்த இது வந்து ஒரு டிவிஷன் இருக்குது, ஒரு மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்போ என்ன வருது, இதில் வந்துட்டு ஒரு மல்டிப்ளிகேஷன் ஒரு டிவிஷன் வருது. ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலாக 2 நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வர மாதிரி இருக்குது. பட் ஆனால் வந்து இதில் வந்து என்ன வருதுன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் இங்கேக்குள்ள எழுதி எழுதிக்கிறேன் நான். A24 minus A21 by A11 into A14. ஓகே,
ஸோ இந்த ஃபேக்டர் வந்து எல்லா இடத்துலையும் ஒன்றா தான் இருக்குது. ஓகே, இந்த A21/A11 இது வந்து எல்லா இடத்துலையும் ஒன்றா தான் இருக்குது. ஓகே, ஸோ அது வந்து 1ன்னு வச்சுக்கிறேன். அப்புறம் எத்தனை மல்டிப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு இங்கே 1, இங்கே 1, இங்கே 1, அப்போ மொத்தம் 3. ஓகே, ஸோ 3 டைம் மல்டிப்ளிகேஷன் இருக்குது ஸ்டெப் நம்பர் 1ல், ப்ளஸ் ஒரு டைம் டிவிஷன். ஓகே, 3 + 1. ஓகே, சப்ட்ராக்ஷன் எத்தனை இருக்குது? 1 2 3. ஓகே, 1 2 3 இருக்குது. ஸோ அதனால் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் வந்து 3ன்னு போட்டுக்கிறேன். நான் இதை அப்படியே இங்கே ஜென்ரலைஸ் பண்ணால் என்ன ஆகும் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப்பில் ஜென்ரலைஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு என்ன வருது? A11 A12 எக்ஸட்ரா A1n இருக்குது, A21 A22 எக்ஸட்ரா A2n இருக்குது. ஓகே, இதுதான் வந்து மாறப்போகுது. ஸோ இதில் அதே தான் பண்ண போகிறேன். ஸோ R2 → A21/A11 into R1. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகே, ஸோ இப்போ என்ன வரப்போகுது? இது வந்து 0 ஆயிரும். ஓகே, இது வந்து 0 ஆயிரும். இதில் வந்து என்ன வரப்போகுது? இதில் வந்து நமக்கு என்ன வரப்போகுது? இதில் நமக்கு A22 மைனஸ் A21/A11 into A12 வரும். இதே மாதிரி எல்லாத்துலேயும் வரும். இதுலேயும் அதே தான். என்ன பண்ண போகிறோம்? இதில் வந்துட்டு எத்தனை நம்பர் ஆஃப் சப்ட்ராக்ஷன்ஸ் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இதையும் சேர்த்து கவுண்ட் பண்ணால் என்ன வரப்போகுதுன்னா, எனக்கு வந்து இங்கேயும் நான் ஆல்ரெடி கவுண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது சப்ட்ராக்ட் பண்ணுறதுனால தான் எனக்கு வருது. அப்போ எத்தனை வருது? எனக்கு 3 + 1 இங்கே வந்து போட்டிருக்கேன். பட் இங்கே வந்து எனக்கு வந்து என்ன வரப்போகுது? நான் எத்தனை ஆப்ரேஷன்ஸ் வருதுன்றதை பார்க்கலாம். எத்தனை ஆப்ரேஷன் வரப்போகுது அப்படின்னா, மொத்தம் வந்துட்டு இங்கேயும் ஒன்று இருக்குது. ஓகே, மொத்தம் வந்து n-1. ஸோ இங்கே 3ன்றது இல்லை, 3ன்றது என்ன ஆகுதுன்னா 4 + 1 ஆகுது. ஏன்னா இது வந்து இதுவும் 0 ஆகுது. அதையும் நான் கவுண்ட் பண்ணேன். ஏன்னா இந்த 0 எப்படி வந்துச்சு? இது சப்ட்ராக்ட் பண்ணதுனால தான் வந்துச்சு. ஸோ அதனால் அதுவும் கவுண்ட் பண்ணுறேன். ஸோ 4 + 1 வருது. ஓகே, அடிஷன்ஸ் வந்து எத்தனை வரப்போகுது? அடிஷன் அதே தான் சப்ட்ராக்ட் பண்ணும்போதும். ஸோ இங்கே வந்துட்டு 3 இது நம்ம ஆல்ரெடி கண்ணுக்கு தெரியுது. இந்த 0 வந்து நம்ம வந்து மறந்துட்டோம். ஓகே, ஸோ அதையே சேர்த்து போடும்போது இங்கே என்ன வரப்போகுது? மொத்தம் 4 வரப்போகுது. ஓகே, இது வந்து 4 வரப்போகுது. இப்போ இதே இதுக்கு பண்ணால் என்ன வரப்போகுதுன்னா, இங்கே மொத்தம் எத்தனை இருக்குது? n டைம்ஸ் அந்த இது இருக்குது. ஓகே, மொத்தம் மல்டிப்ளிகேஷன் எத்தனை தடவை பண்ணுறேன்? இங்கே ஒரு டைம், இங்கே ஒரு டைம், இங்கே ஒரு டைம். ஸோ மொத்தம் எத்தனை காலம்ஸ் இருக்குது? மொத்தம் n காலம்ஸ் இருக்குது. அப்போ n டைம்ஸ் n மல்டிப்ளிகேஷன்ஸ் வரப்போகுது. ஓகே, n மல்டிப்ளிகேஷன்ஸ் வரப்போகுது. ப்ளஸ் ஒரு இந்த ஃபேக்டர் வந்து ஒரே ஒரு டைம் பண்ணுறேன். ஸோ அதனால் அது ஒரு n+1 வரப்போகுது. ஓகே, n+1 வந்து எதுக்கு வரப்போகுது? ஸோ இங்கே அதே மாதிரி சப்ட்ராக்ஷன் எத்தனை வரப்போகுது? மொத்தம் n இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகே, ஸோ அப்போ எத்தனை வருது? இது n+1 இருக்குது, n இருக்குது. இது வந்து எதுக்கு பண்ணியிருக்கேன்? ஒரே ஒரு ரோக்கு தான் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு ரோக்கு பண்ணியிருக்கேன். இங்கேயும் அதே மாதிரி ஒரே ஒரு ரோக்கு தான் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் நான் என்ன பண்ணுவேன்? இந்த A31க்கு இங்கே பண்ணுவேன். A31க்கு பண்ணும்போது இது 0 ஆயிரும். ஓகே, இது A32 மைனஸ் A31/A11 A32 நம்ம A32 A12. ஓகே, ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ அப்போ என்ன ஆகுது? இதே மாதிரி தான் என்ன பண்ண போகிறோம்? நம்ம வந்துட்டு திருப்ப இதே மாதிரி பண்ண போகிறோம். இது வந்து அப்போ எல்லா ரோஸ்க்கும் வருது. ஓகே, ஸோ அப்போ இதில் என்ன வரும்னா, இது 4 + 1. ஓகே, இது மாதிரி எத்தனை ரோக்கு பண்ண போகிறேன்? இதில் வந்து ஃபஸ்ட்டு ரோ, இது வந்து செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, அதே மாதிரி 4th ரோக்கு வரும். அப்போ 4th ரோக்கு வரப்போது அப்போ மொத்தம் எத்தனை இருக்குன்னா 3 தடவை பண்ணுறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே எத்தனை வரப்போகுது? இதே நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் தான். ஓகே, இப்போ செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, 4th ரோ. ஸோ மொத்தம் 3 ரோ இருக்குது. அப்போ 4 × 3. ஓகே, ஸோ அப்போ இதில் பண்ணும்போது என்ன வரப்போகுது? இது வந்து ஒரு ரோக்கு நான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி அடுத்து என்ன வரும்னா, R3 வரும்போது இங்கே வந்து R2 மைனஸ். ஓகே, இங்கே R3 மைனஸ் A31/A11 into R1 வரும். ஸோ அப்போ இது என்ன ஆகுது? இதே மாதிரி இதுக்கும் வரப்போகுது. அப்போ இது என்ன வருது? செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, 4th ரோ, அப்படி எத்தனை ரோ இருக்குது? மிச்சம் இந்த ஒரு ரோ மட்டும் விட்டுட்டோம். அப்போ மீதி எல்லா ரோக்கும் வருது. அப்போ மொத்தம் எத்தனை ரோஸ் இருக்குது? n-1 ரோஸ் இருக்குது. அப்போ இதை என்ன பண்ணோம்? இதை n-1 மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, இது வந்துட்டு 4/4 மேட்ரிக்ஸ்க்கு சொல்கிறேன். இது வந்துட்டு n/n மேட்ரிக்ஸ் சொல்கிறேன். இப்போ செகண்ட் ஸ்டெப் பண்ணுவோம். ஓகே, செகண்ட் ஸ்டெப்புக்கு என்ன வரும்? செகண்ட் ஸ்டெப் வரும்போது நான் வந்துட்டு இந்த 3/3 மேட்ரிக்ஸ் தான் கன்சிடர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அப்போ என்னோட நியூ சிஸ்டம் என்னவாக இருக்குன்னா, நியூ சிஸ்டம் வந்துட்டு A11 A12 A13 A14 இங்கே A21 இது 0 ஆயிடுச்சு, இதுவும் 0 ஆயிடுச்சு, இதுவும் 0 ஆயிடுச்சு. ஓகே, இது A22 A32 A42 இருக்குது. இது வந்து நான் டேஷ் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்மளோடது சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, A23 டேஷ் A33 டேஷ் A43 டேஷ் A24 டேஷ் A34 டேஷ் A44 டேஷ். ஓகே, ஸோ இதான் என்னோட நியூ சிஸ்டம். அதே மாதிரி இந்த பக்கம் மாறப்போகுது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்? இதே மாதிரி பண்ணும்போது என்ன வரப்போகுது? இதே மாதிரி n+1 × n-1 ஆப்ரேஷன்ஸ் நமக்கு முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து இது என்ன ஆயிடுச்சு? இதுதான் என்னோட கான்சன்ட்ரேஷன். அப்போ இது 3/3 மேட்ரிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, 3/3 மேட்ரிக்ஸை பொறுத்தளவில் இது என்னவாக இருக்க போது? இதே டைப் வரப்போகுது. அப்போ எங்கெல்லாம் வந்துட்டு என்னோட எண் வந்துட்டு இருக்குதோ அதெல்லாம் வந்துட்டு நான் ஒன்று லெஸ் பண்ணால் போதும். அப்போ இங்கே எத்தனை இருக்குன்னா, இது 4/4 மேட்ரிக்ஸ்னால 4 + 1 இருந்துச்சு, × 3 வந்துச்சு. இப்போ 3/3 மேட்ரிக்ஸ்னால இதில் என்ன வரும்னா 3 + 1
இன்ட்டு 2 வரப்போகுது. ஓகே, இங்கே என்ன வரப்போகுது 3 இன்ட்டு 2 வரப்போகுது. ஓகே, இது வந்து 4/4க்கு. அதே மாதிரி அப்போ இதில் என்ன வரும், இதில் வந்து n வரும். n + 1 வந்து ஒன்று குறைஞ்சிருச்சு. ஸோ n வரும். இது வந்து n - 2 வரப்போகுது. அதே மாதிரி இங்கே 1 குறைஞ்சிருச்சு. இது n - 1 ஆக போகுது. இது n - 2 ஆக போகுது. ஓகே, தேர்ட் ஸ்டெப்பில் என்ன வரும், தேர்ட் ஸ்டெப் போடும்போது இது வந்து 2 + 1 இன்ட்டு 1 இருக்கும். இது வந்துட்டு 2 இன்ட்டு 1 இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து என்ன ஆகும், இந்த ஸ்டெப்புக்கு என்ன வரப்போதும் n - 1 n - 3 இருக்கும். இது n - 2 இருக்கும், n - 3 இருக்கும். ஓகே, என்ன ஐடியானா நம்மளோட சிஸ்டம் வந்து n/n இல்லாமல் இந்த ஸ்டெப்பை பொறுத்தவரை நம்மளோட சிஸ்டம் வந்து என்னவா இருக்குன்னா n - 1/n - 1 இருக்கும். ஓகே, ஸோ அப்போ சேம் டைப் இதில் என்ன இருக்குன்னா எங்கெல்லாம் n இருக்கோ அதை n - 1 ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஓகே, எங்கெல்லாம் n இருக்கோ அதை n - 1 ரீப்ளேஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த ஸ்டெப் கிடச்சிடும். அதே மாதிரி அடுத்தது வரும்போது அடுத்த ஸ்டெப் குறைஞ்சிடும், இன்னொரு ஃபர்தர் மேட்ரிக்ஸ் ரெடியூஸ் ஆயிரும். அப்போ அது என்ன வரும்னா n - 2/n - 2 மேட்ரிக்ஸ்க்கு நம்ம பண்ணோம். ஓகே, ஸோ அப்போ எங்கெல்லாம் n இருக்கோ அதெல்லாம் n - 2 ரீப்ளேஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த ஸ்டெப் வந்துடும். அப்போ இப்படியே கண்டினியூ பண்ணோம்னா எஸ் ஸ்டெப். ஓகே, எஸ்ட் ஸ்டெப்பில் என்ன வரப்போகுது அப்படின்னா நமக்கு இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்னா n - 1 இருக்குது, செகண்ட் ஸ்டெப்னா n - 2 இருக்குது, தேர்ட் ஸ்டெப்னா n - 3 இருக்குது. ஓகே, ஸோ அப்போ எஸ் ஸ்டெப்பில் என்ன வரப்போனா n - s இன்ட்டு. ஓகே, இது என்ன இருக்குன்னா இது எவ்வளோ இருக்கோ அதோட 2 கூட இருக்குது. ஓகே, n - 1னா 2 ஸ்டெப் கூட்டினீங்கன்னா n + 1. இங்கே என்ன இருக்கோ அதோட 2 ஸ்டெப் கூட்டிங்கன்னா n வந்துடும். இது இங்கே என்ன இருக்கோ அதோட 2 ஸ்டெப் கூட்டிங்கன்னா n வந்துடும். அப்போ இது என்ன வரும்னா n - s + 2. ஓகே, அந்த பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணிங்கன்னா புரியும். அதே மாதிரி இதில் என்ன வருதுன்னா இது வந்துட்டு 1னா n - 1, 2னா n - 2, 3னா n - 3. ஸோ அப்போ இங்கே n - s. ஓகே, இது என்ன இருக்குன்னா இங்கே n - 1னா இங்கே n 1 லெஸ்ஸாக இருக்குது, n - 2னா 1 லெஸ். இங்கே அதே மாதிரி அப்போ இங்கே என்ன வரும்னா n - s. ஓகே, n - s + 1 வரப்போகுது. ஓகே, ஓகே, n - s + 1 வரப்போகுது. ஸோ இப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ n - 1 ஸ்டெப் வரும்போது என்ன ஆகுனா n - 1 ஸ்டெப் வரும்போது இது வந்துட்டு வெறும் 1 × 3 இருக்கும், இது வந்து 1 × 2 இருக்கும். ஓகே, 1 × 3 1 × 2 அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன கவுண்ட் பண்ணோம்னா எத்தனை ஆப்ரேஷன்ஸ் இதுக்கு தேவை. ஓகே, ஒரு n - ஒரு காசியன் எலிமினேஷன் பண்ணும்போது எத்தனை ஸ்டெப் வேணும், எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன், என்ன பொறுத்தளவில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வருது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் ஜென்ரலாக இந்த ஸ்டெப் எடுத்தேன்னா, ஓகே, இந்த ஸ்டெப் எடுத்தேன்னா என்ன வருதுன்னா எஸ்ட் ஸ்டெப்பில் இது வருது. ஓகே, நான் அப்போ எனக்கு டோட்டலாக எவ்வளோ வருதுன்னா இது எல்லாத்தையும் நான் சம் பண்ணும், இது ஃபுல்லாத்தையும் நான் சம் பண்ணும். ஓகே, இது 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 எல்லாத்தையும் சம் பண்ணும். ஓகே, சம் பண்ணால் என்ன வரும்னா ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் மல்டிப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம்னா summation s = 0 to n. ஓகே, summation s = 0 to n - 1 பிகாஸ் n - 1 தான் நமக்கு வந்து கடைசி ஸ்டெப் வந்து பண்ண தேவையில்லை. ஐ மீன் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நமக்கு தேவையில்லை, இந்த ரோ வந்து ப்ரிசர்வ்டாக இருக்குது, அது வந்து மாற்ற போகிறதில்ல. ஸோ அப்போ என்ன வருது, இது n - s இன்ட்டு n - s + 2. இது வந்து என்னது நம்பர் ஆஃப் மல்டிப்ளிகேஷன்ஸ். ஓகே, இது வந்து நம்பர் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ப்ளஸ் summation s = 0 to n - 1 n - s இந்த இது n - s + 1. இது வந்து என்னது நம்பர் ஆஃப் அடிஷன்ஸ். ஓகே, இது ரெண்டையும் நம்ம சம் பண்ணி என்ன ஆன்சர் இருப்பதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இதை நான் எடுக்கிறேன். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிப்போம். summation s = 0 to ஸோ இது வந்து நான் எப்படி எழுதுனா summation s = 0 to n - 1 n - s இன்ட்டு n - s. ஓகே, ஸோ n - s ப்ளஸ் 2 டைம்ஸ் summation n - s எழுதிக்கலாம். ஓகே, நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஓகே, s = 0 to n - 1. ஸோ இது என்னாகும் summation s = 0 to n - 1 n - s whole square. இது வந்து 2 டைம்ஸ் summation s = 0 to n - 1 n - s இருக்கும். ஓகே, இது எப்படி எழுதிக்கலாம்னா இது வந்து நான் எப்படி எழுதிக்கலாம்னா n இருக்கிற இடத்துல n - 1 ரீப்ளேஸ் பண்ணால் என்ன ஆகும்னா இது வந்து இப்படி எழுதிக்கலாம். வந்துட்டு summation s² எழுதிக்கலாம். s is ranging from, ஏன்னா இது என்ன அப்படின்னா இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து என்ன இருப்பதுன்னா இப்போ s = 0 போட்டோன்னா என்ன ஆகும், இது வந்துட்டு s = 0 போடும்போது இது வந்து n² இருக்கும். ஓகே, அடுத்தது போடும்போது என்ன ஆகும், இது வந்து n - s = 1 ஆகும்போது n - 1 whole square இருக்கும். அடுத்தது n - 2 whole square இருக்கும், எக்ஸெட்ரா லாஸ்ட் ஸ்டெப் என்ன இருக்கும், s வந்து n - 1 போடும்போது இது சிம்பிளி 1² இருக்கும். ஓகே, நத்திங் மோர் than that 1² இருக்கும், அவ்வளோதான். அதே இதுக்கு என்ன வரும், ஸோ இது வந்து என்ன எப்படி எழுதிக்கலாம், இதெல்லாம் அதை இப்போ எப்படி எழுதிக்கலாம் summation s² s = 1 to n எழுதிக்கலாம். ஓகே, s = 1 to n எழுதிக்கலாம். அதே மாதிரி இது என்ன வரப்போகுது ப்ளஸ் இது எழுதும்போது 2 டைம்ஸ். ஓகே, இது வந்துட்டு n ப்ளஸ் n - 1 ப்ளஸ் n - 2 எக்ஸெட்ரா ப்ளஸ் 1ல் வந்து முடியும். ஓகே, n - 1 போடும்போது வந்து 1ல் முடியும். ஸோ இது வந்து நம்ம ஸ்கூலில் படித்து தான்
ஒன்லேருந்து n வரைக்கும் சம் பண்ணால் என்ன வேல்யூ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸோட சம் என்ன ஃபஸ்ட்டு n ஸ்கொயர் என்ன அப்படின்றது ஓகே சம்மேஷன் ஆஃப் n ஸ்கொயர் என்னன்றது ஓகே ஸோ அதுதான் இது ஸோ இது வந்து 2 டைம்ஸ் சம்மேஷன் எஸ்ன்னு வரும் s ஈக்குவல் டு 1 to n இதுக்குரிய ஃபார்முலா நமக்கு தெரியும் ஸோ இதோட ஃபார்முலா வந்து s இன்ட்டு s ப்ளஸ் 1 பை 2 ஓகே s இன்ட்டு s ப்ளஸ் 1 பை 2 சாரி இது வந்து n மைனஸ் 1 வரைக்கும் தான் ஓகே ஸோ இது வந்து n மைனஸ் 1 வரைக்கும் தான் தேவை ஓகே சாரி n வரைக்கும் தான் n ஸ்கொயர் தான் ஓகே n தான் ஓகே என்ன வருதுன்றதை பார்க்கலாம் ஓகே ஸோ அப்போ என்ன வருதுன்னு பார்க்கலாம் இது வந்து என்ன ஆகும்னா சம்மேஷன் s ஸ்கொயர் படும்போது இது வந்து s ஈக்குவல் டு 1 to n வரும்போது திருப்பி அதே மாதிரி என்ன வரப்போது s இன்ட்டு s ப்ளஸ் 1 இன்ட்டு 2s ப்ளஸ் 1 ஓகே ஸோ அதை போட்டு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் ஸோ 2s ப்ளஸ் 1 சரி 1 செக் இது வந்து நான் மாற்றி எழுதிக்கிறேன் ஓகே ஸோ இது என்ன வரப்போது இது வந்து n மைனஸ் 1 வரைக்கும் நான் சம் பண்ண போகிறேன் ஸோ அப்போ இது வந்து என்ன வரப்போதுன்னா n இன்ட்டு ஓகே n மைனஸ் 1 இன்ட்டு இது வந்து n மைனஸ் 1 வரைக்கும் தான் ஓகே n மைனஸ் 1 ஸோ n மைனஸ் 1 இன்ட்டு n இன்ட்டு 2n மைனஸ் 1 பை 6 ப்ளஸ் n இன்ட்டு n மைனஸ் 1 பை 2 ஓகே இங்கே 2 இருக்குது ஓகே ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா இதை சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள் ஓகே இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2n கியூப் ப்ளஸ் 3n ஸ்கொயர் மைனஸ் 5n பை 6 ஓகே இதுதான் இதோட ஆன்சர் வரப்போது 3n ஸ்கொயர் மைனஸ் 5n பை 6 ஓகே இதுதான் இதோட ஆன்சர் வரப்போகுது அதே மாதிரி அடுத்தது அந்த இதுக்கு பண்ண போகிறோம் ஓகே ஸோ இதை அழிச்சிடுறேன் நம்ம ஒரு பாட்டு தான் முடிச்சிருக்கோம் ஸோ இந்த ஒரு பாட்டு தான் முடிச்சிருக்கோம் இன்னொரு பாட்டையும் முடிக்கலாம் ஓகே ஸோ இது வந்து எப்படி எழுதலாம்னா நம்ம வந்து இது வந்து ரிப்பீட் பண்ணலாம் ஒன் மோர் டைம் ஓகே சாரி ஐ ஜஸ்ட் ரிப்பீட் திஸ் பார்ட் ஸோ ரிப்பீட் திஸ் ஓகே சம்மேஷன் s ஈக்குவல் டு ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து ஓகே s ஈக்குவல் டு 1 to n மைனஸ் 1 ஓகே ஸோ இந்த ஸ்டெப் எடுக்கலாம் n மைனஸ் s ப்ளஸ் 2 ப்ளஸ் 2 இன்ட்டு ஓகே ஸோ இது வந்துட்டு சரி இது வந்துட்டு என்ன வருது அடுத்து இதை எடுக்கணும் ஓகே சம்மேஷன் s ஈக்குவல் டு 1 to n மைனஸ் 1 n மைனஸ் s இன்ட்டு n மைனஸ் s ப்ளஸ் 1 ஓகே நம்ம இந்த பாட்டை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம் சம்மேஷன் s ஈக்குவல் டு 1 to n மைனஸ் 1 இதை ரெண்டாக பிரித்து எழுதிக்கிறேன் ஒன்று வந்து n மைனஸ் s இன்ட்டு n மைனஸ் s இன்ட்டு n மைனஸ் s ப்ளஸ் 2 இன்ட்டு சம்மேஷன் s ஈக்குவல் டு 1 to n மைனஸ் 1 n மைனஸ் s ஓகே இந்த பாட்டு என்ன வருதுன்றதை அடுத்தபடியாக பார்க்கலாம் ஓகே அதை அந்த பக்கத்தில் நான் எழுதுறேன் இது என்ன வருதுன்றது இப்போ இதை மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் ஓகே ஸோ இது அப்படியே இது என்ன வருது அப்படின்னா இது வந்து சம்மேஷன் s ஈக்குவல் டு 1 to n மைனஸ் 1 n மைனஸ் s ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 டைம்ஸ் சம்மேஷன் s ஈக்குவல் டு 1 to n மைனஸ் 1 n மைனஸ் s ஓகே அந்த பாட்டு அடுத்து எழுதுறான் ஓகே இது பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா இது வந்துட்டு நான் s சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்னா s ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணால் n மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஆகும் ஓகே அடுத்தது n மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ஆகும் ஓகே எக்ஸட்ரா ஸோ லாஸ்ட் வந்து n மைனஸ் 1 சப்ஸ்டியூட்னா n மைனஸ் 1 s வந்து n மைனஸ் 1 சப்ஸ்டியூட்னா இது வந்து 1 ஸ்கொயரில் வந்து நிற்கும் ஓகே அதே மாதிரி இந்த பாட்டு என்ன ஆகும் 2 இன்ட்டு s ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணால் இது வந்து n மைனஸ் 1 இருக்கும் அடுத்தது n மைனஸ் 2 இருக்கும் எக்ஸட்ரா லாஸ்ட் 1 இருக்கும் ஓகே ஸோ அப்போ இது என்ன அப்படின்னா இந்த பாட்டு என்னன்றது பாருங்கள் இது வந்து என்ன இருக்க போகுதுன்னா நம்மளோட 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் ஓகே ஃபஸ்ட்டு n மைனஸ் 1 நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்து அது ஒவ்வொன்றையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அது இது வந்துட்டு ஃபஸ்ட்டு n சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர் ஓகே முதல் இருக்கக்கூடிய n மைனஸ் 1 இயல் எண்கள் இருக்குல்ல அந்த இயல் எண்களோட கூட்டுத்தொகை என்ன அப்படின்றது தான் இது ஓகே இது வந்து அதோட அடுக்கு அதாவது இரண்டாம் அடுக்கோட கூட்டுத்தொகை என்னன்றது ஓகே ஸோ இது ரெண்டையும் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் ஸோ இதை வந்து நான் திருப்பி எப்படி எழுதிக்கலாம் சம்மேஷன் s ஸ்கொயர் எழுதிக்கலாம் s ஈக்குவல் டு 1 to n மைனஸ் 1 ஓகே இது வந்து சம்மேஷன் 2 டைம்ஸ் சம்மேஷன் s ஈக்குவல் டு 1 to n மைனஸ் 1 இன்ட்டு எஸ்ன்னு வரும் ஸோ இதோட ஆன்சர் நமக்கு என்னன்னு தெரியும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸோட ஃபார்முலா என்ன ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸோட ஃபார்முலா வந்து n இன்ட்டு n ப்ளஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 1 பை 6 ஓகே இது வந்துட்டு n ஸ்கொயர் சம்ஸு அதே மாதிரி ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பரோட சம் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா அது வந்துட்டு என்னன்னா n இன்ட்டு n ப்ளஸ் 1 பை 2 இருக்கும் பட் நமக்கு வந்து இது வந்து ஃபஸ்ட்டு என்னோடது இது வந்து எதுக்குரிய ஃபார்ம்னா ஃபஸ்ட்டு n ஸ்கொயர் ஓகே ஃபஸ்ட்டு n ஸ்கொயர் சம் ஓகே இது வந்து ஃபஸ்ட்டு n சம் ஓகே ஃபஸ்ட்டு n சம் ஓகே
இப்போ நமக்கு ஆனால் n இல்லை, எண்ணுக்கு பதிலாக என்ன இருக்குது, நமக்கு வந்து n மைனஸ் 1 தான் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு n ஸ்கொயர் வருது, இது வந்து ஃபஸ்ட்டு n ஓடுது. நமக்கு என்ன இருக்குது, ஆனால் இது வந்து s ஈக்குவல் டு 1 to n-க்குரியது. ஓகே, இது வந்து s ஈக்குவல் டு 1 to n-க்குரியது. ஓகே, நமக்கு ஆனால் இங்கே என்ன இருக்குது, n மைனஸ் 1 தான் இருக்குது. அப்போ n இருக்கிற இடத்துல n மைனஸ் 1 போடணும். ஓகே, n மைனஸ் 1 போட்டோம்னா என்ன வரும்னா இது வந்து n மைனஸ் 1 இன்ட்டு n இன்ட்டு 2n மைனஸ் 1 பை 6ன்னு வரும். ப்ளஸ் இது வந்து 2 இன்ட்டு n இன்ட்டு n மைனஸ் 1ன்னு வரும். ஓகே, ஸோ இங்கே இந்த இடத்துல இந்த இது வரப்போது அவ்வளோதான். ஆர் n மைனஸ் 1 இன்ட்டு n வரப்போது. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுது, பை 2 வரும். ஸோ 2 கேன்சல். ஓகே, ஸோ அப்போ இது என்ன வரப்போகுது அப்படின்னா, இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் என்ன வரப்போகுதுன்னா டிவைடட் பை 6. ஓகே, இதோட டிவைடட் பை 6 போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இது சம் பண்ணோம்னா என்ன வரும்னா n கியூப். ஸோ அந்த ஆன்சர் நான் ஆல்ரெடி எழுதிருக்கேன், சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். 2n கியூப் ப்ளஸ் 3n ஸ்கொயர் மைனஸ் 5n. ஓகே, 2n கியூப் ப்ளஸ் 3n ஸ்கொயர் மைனஸ் 5n பை 6. ஓகே, இதுதான் இதோட சம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நம்ம சம்மேஷன் s ஈக்குவல் டு 1 to n மைனஸ் 1. எஸ்ஸோட சம் என்னன்றது சம்மேஷன் n மைனஸ் 1 n மைனஸ் s இன்ட்டு n மைனஸ் s ப்ளஸ் 1ஓட சம் என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுவும் அதே மாதிரி தான் ஆல்மோஸ்ட்டு. என்ன வரப்போது, இது ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். சம்மேஷன் s ஈக்குவல் டு 1 to n மைனஸ் 1 n மைனஸ் s ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சம்மேஷன் s ஈக்குவல் டு 1 to n மைனஸ் 1 n மைனஸ் sன்னு வரப்போகுது. இது வந்து எதுக்கு, நம்மளோட சப்ட்ராக்ஷனுக்குரியது, சப்ட்ராக்ஷன் அண்ட் அடிஷனுக்குரியது. ஸோ இதுக்குரிய ஆன்சர் திருப்பி என்ன இருப்பது, இதே மாதிரி தான். ஓகே, இது ஆல்மோஸ்ட் ஒன்று தான். ஓகே, ஸோ சேம் திங் இங்கே. ஸோ n மைனஸ் 1 இன்ட்டு n இன்ட்டு 2n மைனஸ் 1 பை 6 ப்ளஸ் இது வந்து n மைனஸ் s. ஓகே, இது வந்து சிங்கிள் டைம், டபுள் டைம் இல்லை. ஸோ அதனால் இது n மைனஸ் 1 பை n மைனஸ் 1 இன்ட்டு n பை 2ன்னு வரப்போகுது. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரப்போகுதுன்னா, இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து n கியூப் மைனஸ் n பை 6ன்னு வரப்போகுது. ஓகே, n கியூப் மைனஸ் n பை 3ன்னு வரப்போகுது. ஓகே, நாட் 6 பை 3. ஓகே, பை 3ன்னு வரப்போகுது. ஸோ இப்போ இது ரெண்டையும் சம் பண்ணனா அதான் எனக்கு காசி எலிமினேஷன் கூடிய மொத்த ஆப்ரேஷன். ஓகே, எப்படி அந்த லீனியர் சிஸ்டம் அப்பர் ட்ரையாங்குலர் சிஸ்டம் மாத்திரமோ அதுக்குரிய சம்மேஷன் என்ன அப்படின்னா 2n கியூப் ப்ளஸ் 3n ஸ்கொயர் மைனஸ் 5n பை 6 ப்ளஸ் 2 டைம்ஸ் n கியூப் மைனஸ் n பை 6. ஓகே, ஸோ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ண என்ன வரப்போகுதுன்னா இதோட ஆன்சர் வந்து 4n கியூப் ப்ளஸ் 3n ஸ்கொயர். இதோட ஆன்சர் 4n கியூப் ப்ளஸ் 3n ஸ்கொயர். ஓகே, 4n கியூப் ப்ளஸ் 3n ஸ்கொயர் மைனஸ் 7n பை 6ன்னு வரப்போகுது. ஓகே, ஸோ இதான் என்னோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன். இதுக்கு காசியன் எலிமினேஷனுக்கு காசியன் எலிமினேஷன்லேருந்து அப்பர் ட்ரையாங்குலர் சிஸ்டமாக மாற்றுறதுக்கு. ஓகே, இதான் என்னோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன். இது போக இது வந்து நம்ம காசியன் எலிமினேஷனுக்கு மாத்திரை மட்டும்தான். இப்போ இது போக என்ன வரப்போகுது, நமக்கு நம்மளோட 4n கியூப் ப்ளஸ் 3n ஸ்கொயர் மைனஸ் 7n பை 6 வரப்போகுது. இது போக நம்மளோட அப்பர் ட்ரையாங்குலர் சிஸ்டத்தை வந்துட்டு சால்வ் பண்ணுறோம்ல, அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட சிஸ்டம் வந்து அப்பர் ட்ரையாங்குலர் சிஸ்டம் ஆச்சுன்னா a11 a12 a13 எக்ஸட்ரா a1n. ஓகே, 0 a22 a23 எக்ஸட்ரா a2n எக்ஸட்ரா எக்ஸட்ரா. இது வந்து அப்பர் ட்ரையாங்குலராக மாறிடுச்சு. ஸோ கடைசியில் ann இருக்கும். ஓகே, ann இங்கே என்ன இருக்கும், x1 x2 எக்ஸட்ரா xn இருக்கும் ஈக்குவல் டு b1 b2 எக்ஸட்ரா bn இருக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணுறேன், xn வந்து என்ன, xn ஈக்குவல் டு bn பை ann. ஸோ அப்போ எத்தனை ஆப்ரேஷன்ஸ் இன்வால்வ் ஆகுது, இல்லை ஒரு ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன இருக்கும், xn மைனஸ் 1 ஈக்குவல் டு xn மைனஸ் 1 ப்ளஸ் a. ஸோ இங்கே என்ன இருக்கும், இதுக்கு முந்தின சிஸ்டம் 0 0 எக்ஸட்ரா. இங்கே an மைனஸ் 1 n மைனஸ் 1 an மைனஸ் 1 n இருக்கும். ஓகே, ஸோ இங்கே என்ன இருக்கும், அப்போ an மைனஸ் 1 n மைனஸ் 1. ஓகே, இங்கே an மைனஸ் 1 n xn ஈக்குவல் டு bn மைனஸ் 1 இருக்கும். ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா ஆல்ரெடி எனக்கு வந்து xn தெரியும். ஓகே, ஸோ இந்த xn ஆல்ரெடி நான் கால்குலேட் பண்ணிட்டேன். அப்போ இது வந்து அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஸோ xn மைனஸ் 1ன்றது bn மைனஸ் 1 மைனஸ் an மைனஸ் 1 இன்ட்டு xn. ஓகே, an மைனஸ் 1 n xn டிவைடட் பை. ஓகே, ஸோ இது அந்த பக்கம் போயிடுச்சு, டிவைடட் பை an மைனஸ் 1 n மைனஸ் 1 இருக்கும். ஸோ அப்போ இதில் எத்தனை இருக்குது, இங்கே ஒரு ஆப்ரேஷன். ஓகே, இங்கே ஒரு ஆப்ரேஷன். ஸோ இது வந்துட்டு 2 + 1 3 ஆப்ரேஷன்ஸ் இதில் தேவைப்படுது. ஓகே, ஸோ இதில் இங்கே ஒரு ஆப்ரேஷன் xn ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டேன், அதனால் திருப்ப கால்குலேட் பண்ணேன். இதில் ஒரு மல்டிப்ளிகேஷன், இதில் ஒரு சப்ட்ராக்ஷன், இதில் ஒரு டிவிஷன். ஸோ 3 ஆப்ரேஷன். இதே மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா இதில் வந்து டோட்டலாக வந்து
இதே மாதிரி 1 + 3 + 5 அந்த மாதிரி வரும். ஸோ அதோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் என்ன வரும்னா n² + 1 ஆப்ரேஷன்ஸ் வரும். ஓகே, இதுக்கு கால்குலேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா n² + 1 ஆப்ரேஷன்ஸ் தேவைப்படும். அப்போ டோட்டலாக எனக்கு எவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் தேவை ஒரு லீனியர் சிஸ்டம் சால்வ் பண்ணுறதுக்கு அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு என்னோட 4n³ + 3n² - 7n / 6 + n² + 1. ஓகே, இது வந்துட்டு 1 + 3 + 5 அந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ அதை சம் பண்ணிங்கன்னா அதுக்குரிய ஆன்சர்ஸ் வரப்போகுது. ஸோ அதே மாதிரி கால்குலேட் பண்ணிங்கன்னா என்ன வரப்போகுதுன்னா இது டோட்டலாக என்ன வரப்போகுது அப்படின்னா n² + 1 ஆட் பண்ணிங்கன்னா 4n³ ஓகே ப்ளஸ் 9n², ஓகே, -7n + 6/6ன்னு வரப்போகுது. ஓகே, இதான் என்னோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இப்போ ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஓகே, 1/1 மேட்ரிக்ஸ்னால் ஒன்றுமே தேவையில்லை, ஜஸ்ட் நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ 2/2 மேட்ரிக்ஸ்னால் என்ன வரப்போகுதுன்னா இது வந்து என்ன சொல்லலாம்னா ஆர்டர் ஆஃப் n³ இது வந்து ஆர்டர் ஆஃப் n³ ஆப்ரேஷன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ 2/2 மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன வரப்போகுதுன்னா உங்களுக்கு வந்து 9 ஆப்ரேஷன்ஸ் கண்டிப்பாக தேவை. ஒரு கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் பண்ணிங்கன்னா 9 ஆப்ரேஷன்ஸ் தேவை. 3/3 மேட்ரிக்ஸ்னா 28 ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் தேவை. ஓகே, அதாவது இந்த மல்டிப்ளிகேஷன், அடிஷன், டிவிஷன். எதுக்கு இது தேவை அப்படின்னா இதெல்லாம் எதுக்கு டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு கம்ப்யூட்டர் வந்து இப்போ வந்து பிளாப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பிளாப்ஸ்னால் என்னென்னா எத்தனை ஆப்ரேஷன்ஸ், ஓகே, ஒரு செகண்டில் ஒரு கம்ப்யூட்டரில் எவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காண்டி. ஓகே, ஸோ அது வந்து பிளாப்ஸ். அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம் எப்படி வந்து அது வந்து அந்த பிளாப்ஸ் வந்துட்டு எதனால் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, அது இப்போ 10^18 இருக்குன்னா அது வந்து எப்படி இது பண்ண போகுது அப்படின்றது. ஓகே, இப்போ அதே மாதிரி 5/5 மேட்ரிக்ஸ்னால் 115 ஆப்ரேஷன்ஸ் தேவை. அதே 10/10 மேட்ரிக்ஸ்னால் 805 ஆப்ரேஷன்ஸ் தேவை. ஓகே, 805. இப்போ 10^6 ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அதோட ஆர்டர் வந்து 10^6, எண் வந்து 10^6 இருக்குது. ஓகே, சப்போஸ் உங்களோட எண் வந்து 10^6 இருக்குது அப்படின்னா எவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் தேவை அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 10^18 ஆப்ரேஷன்ஸ் தேவை. ஓகே, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராப்ளம். ஏன்னா 10^18 ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு Gaussian eliminationல பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இயர்ஸ் அண்ட் செஞ்சுரிஸ் தேவைப்படும். ஓகே, அதை நம்ம பார்க்கலாம், நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது பார்க்கலாம் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து தியரட்டிக்கலாக தேவைப்படுது அப்படின்றது. ஓகே, அத்தனை நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருந்தால் தான் நம்மளோட ஒரு டென்ஸ் மேட்ரிக்ஸ் வந்துட்டு, ஓகே, ஒரு ரொம்ப கடினமான ஒரு மேட்ரிக்ஸ் வந்து என்ன பண்ணலாம்னா சால்வ் பண்ணணும், அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக நமக்கு இவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் தேவை. ஓகே, ஸோ அதை பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராமிங் பார்ட்டுக்கு போகலாம், எப்படி வந்து Gaussian eliminations ப்ரோக்ராம் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் என்னோட Gaussian elimination, இதை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ எனக்கு வந்து இன்புட் வந்து ஏவும் பியும் தேவை, அவுட்புட் வந்து எக்ஸ். ஓகே, ஸோ அதனால் நான் இங்கே எழுதிக்கிறேன் டெஃப் Gaussian elimination. ஓகே, என்ன பண்ணலாங்க a, b, x. ஓகே, a, b, x இது பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து என்ன தேவை எனக்கு a வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ ஃபார் k in range of k in range of 1, n-1. Okay, for I in range of k plus 1, n. So factor எழுதுக்கிறேன், factor equal to a I k divided by a k k. Okay, so for j in range of k, n, a I j equal to a I j minus factor star a k j. Okay, so இது முடிஞ்சது. next b I equal to b I minus factor of b k. Okay, இது முடிஞ்சது. ஸோ இது வந்து என்னோட மேட்ரிக்ஸ் வந்து இது பண்ணிடும். இப்போ xn equal to xn-1 equal to bn-1. ஏன்னா நம்மளோட இது என்னவா இருக்கும், இங்கே வந்து n போட்டுக்கலாம். ஓகே, நம்மளோட பைத்தானோட இண்டெக்ஸ் வந்துட்டு n-1. ஓகே, n போட்டோம்னா n-1 வரைக்கும் தான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஓகே, ஸோ 0ல வந்து இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுனால இது வந்து இந்த இது டிவைட் பை a n-1 n-1. ஓகே, நெக்ஸ்ட்டு for
I in range of n comma minus 1 comma 1. ஏன்னா இது வந்துட்டு 1 வரைக்கும் போகணும், நமக்கு வந்து 0 வரைக்கும் போகணும். ஸோ ஏன்னா லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்து கவுண்ட் ஆகாது, அதனால் இதை போட்டிருக்கேன். சம் ஈக்குவல் டு bi for j in range of I plus 1 to n. Okay, sum minus aij by xj xi minus sum ai. Okay, return x. Okay, so வந்து Gaussian elimination. இது என்ன பண்ண போகிறேன், நான் வந்து a என்னன்னு டிஃபைன் பண்ணலாம். ஸோ நம்ம a வந்து நம்ம மேட்ரிக்ஸ்லேருந்து எடுக்கலாம். ஸோ a வந்துட்டு நம்ம இந்த மேட்ரிக்ஸ் செக் பண்ணலாம். ஓகே, ஸோ a வந்துட்டு 6 minus 2 2 4 next 12 minus 8 6 10 3 minus 13 9 3 minus 6 4 1 minus 18. ஓகே, என்னோட b வந்துட்டு 16 26 minus 19 minus 34. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம Gaussian elimination கால் பண்ணலாம். ஸோ x வந்துட்டு x equal to np dot zeros of n போட்டுக்கலாம். ஓகே, n வந்துட்டு இங்கே வந்து 4ன்னு போட்டுக்கலாம். ஓகே, n நான் கால் பண்ணோம். ஸோ n வந்துட்டு n நான் என்னென்னு போட்டுறேன், n வந்துட்டு 4. ஓகே ஓகே, ஆர் இங்கே வந்துட்டு நம்ம இப்படி கூட போட்டுக்கலாம் 0 0 0 0. ஓகே, இப்போ Gaussian elimination of Gaussian elimination of Gaussian elimination, okay, not Gaussian elimination, Gaussian elimination of a comma b comma x. okay, கடைசியில் print x கொடுப்போம், print x. கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம். இன்கேஸ் தப்பாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து இது பண்ணலாம். Gaussian elimination. ஓகே, Gaussian elimination காப்பி பண்ணி போடலாம். இங்கேருந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருக்கலாம். இங்கே Gaussian elimination. ஓகே, ஓகே, என்ன போடணும். ஸோ என்ன வந்துட்டு போட்டுக்கிறேன். ஓகே, இதில் வந்து தப்பு இருக்குது, நம்ம வந்து கரெக்ட் பண்ணலாம் என்னென்ன தப்புன்றதை. இங்கே வந்துட்டு 1 comma n minus 1ல இருந்துருக்கு. ஓகே, ரேஞ்ச் ஆஃப் n 0லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ இது வந்து 1 minus n k plus 1 comma n இங்கே. ஓகே, k plus 1லேருந்து n இங்கே வந்துட்டு மீதியெல்லாம் ஓகே. n minus 1 comma minus 1 comma 1 இங்கே வந்து I plus 1லேருந்து. ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம் திருப்ப. return x. okay, return x n minus 1 bn minus 1 return x xi equal to sum of a I. correct. okay, 6 minus 2 print x return x is for I in range, for k in range, for xn minus 1 bn minus 1 factor bk. okay, let me just copy this. count factor bk. okay, sum of ai etc. sum equal to pi, everything is fine. aij factor akj k plus 1 to n. okay, let me just put ஓகே, நான் வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா இங்கே வந்து எக்ஸ் வந்துட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஓகே. ஸோ இங்கே வந்து பிரிண்ட் எக்ஸ் போடுவோம் நம்ம. ஓகே, எக்ஸ் வந்து மாறலை. எக்ஸ் இஸ் ஃபைன்
ஓகே எக்ஸ் வந்து இங்கே டிஃபைன் பண்ணலான்னு x equal to np dot zeros of n. ஓகே 1 வருது, நமக்கு இங்கே x தேவையில்லை, இங்கே தேவையில்லை. ஓகே print x return x k in range of n minus 1, in range of n minus 1, I in range of k plus 1 comma n, aik by akk, j in range of k plus 1 comma n, correct, aij minus factor of akj, bi minus, okay, bi minus is also fine. Okay, அது முடிஞ்சதுக்கப்புறம் x n minus 1, bn minus 1, an minus 1, count equal to, sum equal to bi, for j in range of I plus 1 comma n, sum minus aj by xj by xi equal to sum I ai. Okay, fine. a comma b comma n, நம்ம வந்து print x இங்கேருந்து போடலாம், என்ன வருதுன்னு பார்க்கலாம். Okay, I think it is not going inside. Okay, n minus 1 comma minus 1 இங்கே. Okay, இங்கே தான் போட்டிருக்கோம். Sum equal to pi. Okay, sum equal to pi n minus 1 comma minus 1, n minus 1 comma okay, yeah, now it is fine. Okay, so நம்மளோட ஆன்சர் வந்து 3 minus 1, 3 1 minus 2 1 வரணும், நம்மளோட ஆன்சர் வந்து கரெக்டாக வந்துருச்சு. ஓகே, ஸோ இது வந்துருச்சு. ஸோ இப்போ இதில் எத்தனை நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் தேவைன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கவுண்ட் படிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து எத்தனை ஆப்ரேஷன்ஸ் தேவை, ஸோ நான் கவுண்ட் வந்து 0 போட்டுக்கிறேங்க, கவுண்ட் ஈக்குவல் டு 0. ஓகே, இங்கே எத்தனை ஆப்ரேஷன் தேவை, இங்கே ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறேன், கவுண்ட் ப்ளஸ் 1. ஓகே, கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 1. இங்கே என்ன பண்ணுறேன், கவுண்ட் ஈக்குவல் டு ஒரு மல்டிப்ளிகேஷன் இருக்குது, ஒரு சப்ட்ராக்ஷன் இருக்குது, ஸோ கவுண்ட் ப்ளஸ் 2. ஓகே, இங்கே கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 2, பிகாஸ் ஒரு பிகே மல்டிப்ளை பண்ணுறேன், ஒரு ஐ இது மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஒரு சப்ட்ராக்ஷன் பண்ணுறேன். அண்ட் இங்கே கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 1. ஓகே, இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே வந்து கவுண்ட் ஈக்குவல் டு அகைன் கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 1. ஓகே, கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 2. ஓகே, ஏன்னா ஒரு மல்டிப்ளிகேஷன் ஒரு சப்ட்ராக்ஷன். இங்கே கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 1. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ண போகிறேன்னா print number of operations equal to count. ஓகே, எவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் வருதுன்றதை நம்ம பார்த்துலாம். 63 ஆப்ரேஷன்ஸ். ஓகே, நம்மளோட தியரட்டிக்கலாக என்ன பார்த்துருந்தோம், தியரட்டிக்கலாக நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன், சரி, print தியரட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் கவுண்ட் என்னன்னு பார்க்கலாம். equal to என்ன பார்த்துருந்தோம், நம்ம தியரட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் படி 4 ஸ்டார், ஓகே, 4 ஸ்டார் n ஸ்டார் ஸ்டார் 3 ப்ளஸ் 9 ஸ்டார் n ஸ்டார் ஸ்டார் 2 மைனஸ் 7 ஸ்டார் n ப்ளஸ் 6, ஓகே, டிவைடட் பை 6. ஓகே, இது வந்து தியரட்டிக்கல், இது எவ்வளோன்றதையும் பார்க்கலாம். n வந்து 4ஆக இருக்கும்போது ரெண்டுமே சேம். ஓகே, தியரட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸும் 63, நம்ம ப்ரோக்ராம் பண்ண ஆப்ரேஷன்ஸும் 63. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ஒரு சின்ன ப்ரோக்ராம் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து எவ்வளோ டைம்ஸ் தேவைப்படுது அப்படின்றத நம்ம வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு
சின்னதாக ஒரு கம்ப்யூட்டேஷன் டைம் கால்குலேட் பண்ணி சொல்கிறேன். ஓகே, ஸோ ஒரு சின்னதாக ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ண போகுது அப்படின்னா, இந்த ப்ரோக்ராமில் நான் வந்துட்டு நம்மளோட காசியன் எலிமினேஷனுக்கு எவ்வளோ டைம் தேவைப்படுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, என்ன வந்து நான் இன்புட்டாக கொடுக்குறேன்னா, நான் என்னென்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா, ஹவர்ஸில் எவ்வளோ டைம் தேவைப்படும், டேஸில் எவ்வளோ நேரம் தேவைப்படும், இயர்ஸில் எவ்வளோ நேரம் தேவைப்படும், அண்ட் சென்ச்சுரியில் எவ்வளோ நேரம் தேவைப்படும் அப்படின்றத பார்க்க போகிறேன். ஓகே, ஸோ நம்மளோட ஆப்ரேஷன்ஸ் இதுதான். 4n³ + 9n² - 7n + 6/6 போட்டுக்கலாம். ஓகே, + 6/6. ஓகே, ஸோ அதான் நம்மளோட ஆப்ரேஷன், நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, இதுதான் நம்மளோட நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன். 4n³ - 9n² - 7n + 6/6 இதுதான் நம்மளோட நம்பர் ஆப்ரேஷன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஹவர்ஸில் எவ்வளோ தேவைப்படும். ஸோ இது வந்து நான் என்னோட காசியன் டைம் இதுதான். ஓகே, தியரட்டிக்கலாக இதான் என்னோட காசியன் டைம். ஓகே, என் கொடுத்தேன்னா அதுக்குரியது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இதில் எவ்வளோ ஹவர்ஸ் தேவைப்படும், எவ்வளோ டைம்ஸ் தேவைப்படும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ காஸ்ட் டைம் வந்துட்டு நான் ஹவர்ஸில் கன்வெர்ட் பண்ணுறேன், டேஸில் கன்வெர்ட் பண்ணுறேன். இது என்ன அப்படின்னா, நம்ம வந்து பிளாப்ஸால் டிவைட் பண்ணுறேன். ஒரு பிளாப்ஸுக்கு எவ்வளோ டைம். ஓகே, ஒரு பிளாப்ஸ்ன்றது இதுதான் ஒரு பிளாப்ஸ். ஓகே, பிளாப்ஸ் பெர் செகண்ட் வந்து நான் கால்குலேட் பண்ணிடுறேன். ஓகே, ஒரு பெரிய பிளாப் சிஸ்டம் ஆர் மெகா பிளாப் சிஸ்டமில் என்ன வருன்றது. இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் வந்து 10⁶ என்னன்னு பார்க்கலாம். ஓகே, கம்ப்யூட் டைம் 10⁶ என்னன்றதை பார்க்கலாம். எவ்வளோ ஹவர்ஸ் தேவைப்படும் அல்லது எவ்வளோ டேஸ் தேவைப்படும்ன்றதை பார்க்கலாம். ஸோ ஆப்ரேஷன்ஸ் வந்து இவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஓகே, இதில் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹவர்ஸ் தேவைப்படுதுன்னா, இப்போ 10⁶ வந்துட்டு இதுதான் என்னோட நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா. ஓகே, இதுதான் என்னோட காஸ்ட் டைம் அப்படின்னா. ஓகே, காஸ்ட் டைம் வந்து இதை நான் டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு டேஸ் வந்து எவ்வளோன்றது பார்த்துருக்கோம், இயர்ஸ் எவ்வளோன்றது பார்க்குறோம். ஓகே, இவ்வளோ இயர்ஸ் தேவைப்பட 10⁶ ஓகே, இதை 10⁹ பார்க்கலாம் எவ்வளோன்னு. ஓகே, 10⁹ எவ்வளோன்னு பார்க்கலாம். இது வந்து செஞ்சுரி வந்து 105 செஞ்சுரிஸ் நமக்கு தேவை. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ செஞ்சுரிஸ் இதில் தேவைப்படுது. ஓகே, இவ்வளோ செஞ்சுரிஸ் ஆப்ரேஷன்ஸ் வந்து 10⁻20 இருக்குது. எவ்வளோ ஹவர்ஸ் தேவைப்படுது அப்படின்னா, இது வந்து 1e17 ஹவர்ஸ் தேவைப்படுது. செஞ்சுரிஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ, இது நம்ம மனுஷன் வாழ்ந்த விட வந்து அதிகமாக தேவைப்படுது. ஓகே, ஸோ 10⁶ பார்த்தீங்கன்னா வெறும் சின்னதாக பார்த்தோம்னா எவ்வளோ வரப்போகுது, இந்த சிஸ்டமில் பார்த்தோம்னா எவ்வளோ டைம்ஸ் தேவைப்படுது அப்படின்னா 115 செஞ்சுரிஸ் தேவைப்படுது. ஓகே, ஸோ அதை நம்ம பெட்டாப்ளாப் சிஸ்டத்துக்கோ அல்லது மெகாப்ளாப் சிஸ்டத்துக்கோ பெட்டாப்ளாப் சிஸ்டத்துக்கோ அல்லது இதோட கை அண்ட் கம்ப்யூட்டர்ஸ்க்கு மாத்திரம்னா நமக்கு என்ன தேவைப்படுனா இதோட அதை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணலாம். பட் ஸ்டில் வந்து என்ன தேவைப்படுனா நமக்கு வந்து ஹவர்ஸ், இயர்ஸ் அண்ட் மந்த்ஸ் தேவைப்படும். அப்படின்னா தான் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். இல்லாட்டி இதுக்கு வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் ஆகும். ஸோ இது வந்துட்டு அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, காசியன் எலிமினேஷன் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன சிஸ்டத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் பெரிய சிஸ்டமாக இருந்துச்சுன்னா 10⁶, 10⁹ இருந்துச்சுன்னா அதை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் பெரிய சிஸ்டமாக இருந்துச்சுன்னா அந்த சிஸ்டம் வந்து சில நேரம் என்ன இருக்குன்னா ஸ்பேர்ஸ் மேட்ரிக்ஸாக இருக்கும். ஸ்பேர்ஸ் மேட்ரிக்ஸ்னால் என்ன இருக்குன்னா, எல்லா இடத்துலையுமே வந்து என்ட்ரிஸ் இருக்காது, நிறைய இடத்துல வந்து என்ட்ரிஸ் வந்து ஜீரோஸாக இருக்கும். அப்போ அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மேட்ரிக்ஸ் வந்து ஸ்பேர்ஸ் சிஸ்டம் சொல்லுவாங்க. அந்த சிஸ்டத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணி, ஓகே, அந்த ஆப்ரேஷன்ஸ் ரெடியூஸ் பண்ணி 5CG ஸ்டாப் அல்லது இட்ரேட்டிவ் மெத்தட்ஸ் அந்த இதுக்கு போவாங்க. அதை வந்து அடுத்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். வணக்கம், என்னோட நியூமெரிக்கல் அனாலிசிஸ் வித் பைத்தானோட 42வது பகுதிக்கு வரவேற்கிறேன். இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம நியூமெரிக்கல் அல்ஜிப்ரா அகைன் பார்க்க போகிறோம். இதில் வந்து காசியன் எலிமினேஷன் எப்படி ப்ரோக்ராம் பண்ணி அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 15-20 மினிட்ஸில் சால்வ் பண்ணி அதை வந்து எப்படி இது பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், அந்த ஃபேக்டர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு ரோ வந்துட்டு என்ன பண்ணுவோம், டிவைட் பண்ணி அதில் உள்ள ஃபேக்டர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகே, ஸோ அதான் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஸோ அதை தான் இதில் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து திரும்ப அந்த அல்காரிதம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஒரு இந்த எக்ஸாம்பிள் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். 6 - 2 2 4. ஓகே, 12 - 8 16 இருக்குது. ஸோ இந்த இது இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு ஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணுறோம். அதாவது 12 வந்துட்டு 6 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் இது பண்ணுறோம். அதாவது ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறோம், ஃபஸ்ட் எலமெண்ட்டை ஓகே பைவோட் எலமெண்ட், அதாவது ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம அந்த ஃபஸ்ட்டு ரோவில் இருக்க எலமெண்ட்டால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 12/6 3/6 -6/6. ஸோ இதான் வந்து என்னோட ஃபேக்டர் எலமெண்ட். ஓகே, ஸோ அதை கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், அதை பேஸ் பண்ணி நான் வந்து சப்ராக்ட் பண்ணுறேன், அந்த ரோ ஆப்ரேஷன்ஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணுறோம். அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், மேட்ரிக்ஸ் வந்து சின்னதாக அதுக்கப்புறம் திரும்ப வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம். ஸோ இதை தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது அடுத்தது அதே மாதிரி. ஓகே, ஸோ அடுத்த 3/3 மேட்ரிக்ஸ்க்கு அடுத்து 2/2 மேட்ரிக்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ அதை தான் இந்த அல்காரிதமில் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், ஒரு ஃபேக்டர் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். இந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து 1லேருந்து n-1 வரைக்கும் போகணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டுலேருந்து n-1 வரைக்கும் போகணும். ஸோ ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன கண்டுபிடிக்கிறோம், ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு காலம் என்ட்ரிஸ்க்கும் அந்த ஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணி அதோட வேல்யூஸ் என்னென்னு மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதான் இதில் உள்ளது. அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், பிக்கு அதே ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறோம். அப்புறம் ஃபார்வர்ட் சப்ஸ்டியூஷன், பேக்வர்ட் சப்ஸ்டியூஷன் போடுறோம். ஓகே, நம்ம வந்து ஆல்ரெடி ஃபார்வர்ட் சப்ஸ்டியூஷன், பேக்வர்ட் சப்ஸ்டியூஷன் எழுதியிருக்கோம். பட் இதில் வந்து ரெண்டையும் சேர்த்து கொடுத்துருக்கேன். இதுவும் பண்ணலாம், அதுவும் பண்ணி பார்க்கலாம், எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ 2 டைப் ஆஃப் இதையும் பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன தேவைன்னா,
நம்ம ஏற்கனவே வந்து பேக்வர்ட் சப்ஸ்டியூஷன் பண்ணி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம். ஓகே, ஸோ இதான் அந்த பேக்வர்ட் சப்ஸ்டியூஷன். அந்த அல்காரிதம் நம்ம ஏற்கனவே போன பகுதியில் எழுதியிருந்தோம். நம்ம எல்யூ டிகம்போசன் எழுதும்போது எழுதியிருந்தோம். ஸோ அதுக்குரிய பகுதி இதில் இருக்குது, அதையும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்து ஃபுல்லாகவே காசியன் எலிமினேஷன் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓகே, ஸோ 2 பார்ட்டையும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போனால் எனக்கு வந்து மேட்ரிக்ஸ் தேவை. ஓகே, ஸோ இம்போர்ட் நம்பிஎஸ் என்பி போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ அல்காரிதமில் வந்து எனக்கு வந்து டெஃப் காஸ் எலிமினேஷன் போட்டுக்கிறேன் பேர். ஓகே, எனக்கு என்ன தேவைன்னா ஏவும் பியும் தேவை. ரிட்டர்ன் வந்து நான் எக்ஸ் கொடுப்பேன். எக்ஸ் என்னன்றதை நான் ரிட்டர்ன் பண்ணுவேன். ஓகே, நான் கவுண்ட்டும் இதில் பின்னாடி நம்ம பண்ணுவோம் எத்தனை கவுண்ட் வருதுன்றது. ஸோ இப்போ என்னென்னா எனக்கு வந்துட்டு ஃபார் லூப் ஸ்ட்ரைட்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ என்னும் எடுத்துக்கிறேன் இதில் ஃபார் ஏ கமா பி கமா என்னும் எடுத்துக்கிறேன். ஃபார் கே இன் ரேஞ்ச் ஆஃப் என் மைனஸ் என் போட்டுக்கிறேன். ஓகே, என் மைனஸ் 1 வர தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம். ஓகே, ஃபார் அடுத்தது வந்து ஃபார் I in range of k plus 1 கமா k plus 1லேருந்து n வரைக்கும். ஓகே, நம்ம தப்பாக வருதுன்னா நம்ம மாற்றிக்கலாம், எப்படி வருதுன்றதை பார்க்கலாம், ஒவ்வொரு தடவையும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன டைம்னா ஃபேக்டர் ஈக்குவல் டு AIK by AKK. ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட் இது. அடுத்து ஃபார் இது வந்து ஐ இங்கே ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப். ஓகே, ஸோ இதில் வந்து ஃபுல்லாக இதுவும் கேலேருந்து என் வரைக்கும், அதாவது இந்த டயகனல் என்ட்ரிஸ் வரைக்கும் தான் வரணும். ஸோ ஃபார் கே இன் ரேஞ்ச் ஆஃப் கே கமா என். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஏஐஜேவை மாற்றுறேன். ஏஐஜே ஈக்குவல் டு ஏஐஜே minus factor star A K J. ஸோ இது போட்டாச்சு. ஓகே, ஸோ இது முடிஞ்சது, இந்த ஃபார் முடிஞ்சது. அடுத்து ஐக்குரிய ஃபாரில் போடணும். ஸோ பிஐ வந்துட்டு என்ன இருக்குது, பிஐ ஈக்குவல் டு, ஸோ இதே தான் பிஐ மைனஸ் ஃபேக்டர் ஸ்டார் பிகே. ஓகே, ஸோ இதான் இது இது. ஓகே, இது முடிஞ்சதுன்னா நமக்கு வந்து அடுத்து எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஃபார் லூப் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் வந்துட்டு எக்ஸ் வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன் முதல்ல. எக்ஸ் வந்துட்டு எக்ஸ் ஈக்குவல் டு என்ன போட்டுக்கலாம்னா ஜீரோஸ் ஆஃப். ஓகே, என்பி டாட் ஜீரோஸ் ஆஃப் என்னன்னு போட்டுக்கலாம். என்பி டாட் ஜீரோஸ் ஆஃப் என்னன்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸ்என் மைனஸ் 1 வந்துட்டு bn minus 1 by a n minus 1 n minus 1. ஓகே, அப்புறம் பேக்வர்ட் சப்ஸ்டியூஷன். ஸோ ஃபார் இந்த இதில் எடுத்தால் போதும். ஸோ இதுதான் பேக்வர்ட் சப்ஸ்டியூஷன். ஸோ எக்ஸ்என் மைனஸ் 1 இது போட்டாச்சு. ஸோ பேக்வர்ட் சப்ஸ்டியூஷன். ஸோ இது வந்து அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை எழுதலாம் நம்ம. ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் n minus 1 கமா இந்த இருக்கு மாதிரி n minus 1 கமா -1 கமா -1. ஓகே, ஸோ அது வரைக்கும் போனோம். நெக்ஸ்ட் வந்துட்டு சம் ஈக்குவல் டு பிஐ நெக்ஸ்ட் அடுத்த ஃபார் லூப் ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப். ஸோ இதில் போட்டுக்க மாதிரி தான் ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் i plus 1 கமா n sum equal to sum minus aij star xj. ஓகே, நெக்ஸ்ட்டு லாஸ்ட் இதில் வந்துட்டு xi வந்துடும். xi equal to sum by ai. ஸோ இது என்னோட அல்காரிதம். ஓகே, ஸோ இது வந்து காசியன் எலிமினேஷன் அல்காரிதம். ஸோ n-1 இங்கே இது ஒரு தப்பு இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். இங்கே வந்து ஃபார் இருக்குது, ஏகேஜி இருக்குது, ஃபேக்டர் இருக்குது, xn-1 an-1. ஓகே, ஏ வந்துட்டு கேபிட்டல் ஏ இங்கே. ஓகே ஓகே, ஸோ an-1 n-1 பிகே இருக்குது, ஃபார் இருக்குது. ஓகே ஓகே, ஸோ ஜஸ்ட் ரன் பண்ணுவோம், ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு பார்த்துக்கலாம். an-1 by n-1 for I in range of. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்க போகிறோம்.
நான் இங்கே வந்துட்டு ஒவ்வொரு டைம் பிரிண்ட் பண்ணியும் பார்க்குறேன் என்ன வருதுன்றது. ஓகே, ஸோ ஏ மேட்ரிக்ஸ் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, பிரிண்ட் ஏவும் போடலாம், என்ன வருதுன்றதை செக் பண்ணலாம், ஒவ்வொரு ஸ்டெப்பில் என்ன வருதுன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ ஏ வந்துட்டு என்ன எடுக்க போகிறோன்னா ஏ ஈக்குவல் டு n ஈக்குவல் டு 4 எடுத்துப்போம். n ஈக்குவல் டு 4, a ஈக்குவல் டு np டாட் அரே ஆஃப் இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, np டாட் அரே ஆஃப் 6 minus 2 2 4 12 12 minus 8 6, 10 3 minus 13 9, 3 minus 6 4 1 minus 18. ஓகே, b வந்துட்டு np டாட் array of 16 26 minus 19 minus 34. இது ரன் பண்ணுவோம். இது ரைட்டாக வருதா தப்பாக வருதா நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ இன்கேஸ் தப்பு இருந்துச்சுன்னா நம்ம கரெக்ட் பண்ணோம். ஆன்சர் வந்து நமக்கு என்ன வரணும்னா இதுபடி 3 1 minus 2 1 வரணும். ஓகே, ஸோ வருதான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து பிரிண்ட் ஏ கமா பியும் போடலாம், என்ன வருதுன்னு பார்க்கலாம், ஒவ்வொரு ஸ்டெப்லையும் கரெக்டாக வருதான்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எலிமினேஷன் ஆஃப் ஏ கமா பி கமா என். ஓகே, என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட் மேட்ரிக்ஸ் கரெக்டாக தான் பார்ப்போம். 6 minus 2 2 4. ஸோ ஃபஸ்ட்டு இதில் 0 minus 4 2 2. ஸோ இதில் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பும் கரெக்டாக வருது. ஓகே, ஸோ 3 minus 13 9 3 6 4 18 வருது. ஸோ இது வருது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சோடனே என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு நான் வந்து இன்னும் ஒரு ஸ்டெப் பின்னாடி போடுறேன். ஸோ தட் நமக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்தால் போதும். ஓகே, ஸோ ஒவ்வொரு டைம் வர தேவையில்ல. ஸோ மொத்தம் 3 டைம் பண்ணுறோம். 6 4 minus 2 6 minus 2 2 4. ஓகே, 0 minus 4 2 2 0 minus 12 8 1 0 2 3 minus 14. ஓகே, 16 minus 6 minus 27 minus 18 வந்துருச்சு. அடுத்த ஸ்டெப்பு 6 minus 2 2 4 0 4 minus 2 2 2 0 2 minus 15 வரணும் வந்துருச்சு. 0 0 4 minus 13 வரணும் வந்துருச்சு. 16 minus 6 minus 9 minus 21 வரணும் வந்துருச்சு. அடுத்த ஸ்டெப்பு 6 minus 2 2 4 0 minus 4 2 2 0 0 2 minus 5 0 0 minus 3 வரணும். லாஸ்ட்டில் 16 minus 6 minus 9 13 3 வரணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுறோம், இப்போ வந்து ரிட்டர்ன் எக்ஸ் போட்டாச்சு, பிரிண்ட் எக்ஸையும் கொடுத்துரும், என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸ் வந்து எனக்கு என்ன வரும் 3 1 minus 2 1. ஸோ நம்ம எழுதின ப்ரோக்ராமில் தப்பில்லை, எல்லாமே பர்ஃபெக்ட். ஓகே, ஸோ நோ ப்ராப்ளம், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, இந்த பார்ட்டை எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணலான்னா ஆட்டோமேட்டிக்காக நான் வந்துட்டு இதுக்கு பதிலாக வந்துட்டு நான் இந்த பார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இது வந்து ஆக்சுவலாக ஏ வந்துருச்சு, நமக்கு ஏ வந்துட்டு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் தான் மாறிடுச்சு. இதை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னா, ஸோ இந்த பார்ட்டை மட்டும் நான் என்ன பண்ணலான்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்க பேக்வேர்ட் சப்ஸ்டியூஷனை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணலான்னா நான் திருப்பி வந்து பேக்வேர்டு கூப்பிடலாம். பேக்வேர்ட் ஏ கமா ஒய் கமா என் வரணும். ஓகே, ஏ கமா பி கமா என். ஓகே, இங்கே வந்து எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு போட்டுக்கலாம். ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு, ஸோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, அது வந்து ரிட்டர்ன் எக்ஸ் கமா கவுண்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, கவுண்ட் ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கலாம். ஓகே, இதில் வந்து ரிட்டர்ன் எக்ஸ் வந்துட்டு தப்பு வருது ஃபார். ஓகே, இது ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு ரிட்டர்ன் எக்ஸ் வந்து நான் மாற்றி எழுதுகிறேன். ரிட்டர்ன் எக்ஸ் எழுதி போட்டுக்கலாம். 1 minute. பேக்வேர்ட் இஸ் நாட் டிஃபைன். ஓகே ஓகே, இதை நான் ரன் பண்ணோம், அப்போ தான் அந்த பேக்வேர்டு வரும், எடுக்கும், இல்லாட்டி எடுக்காது. ஓகே, ஸோ இதுக்கு இதே ஆன்சர் தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். ஓகே, பேக்வேர்டு இதுக்கு போட்டாலும் சரி, இதுக்கு போட்டாலும் சரி, இந்த மெத்தடில் ஒரே இதில் எழுதினாலும் சரி, இதில் இருந்தாலும் சரி, ஸோ ரெண்டும் ஒன்று தான். ஓகே, ஸோ அதனால் இது ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்துட்டு மொத்தம் எத்தனை ஆப்ரேஷன்ஸ் இருக்குன்றதை அடுத்து கவுண்ட் பண்ணோம். ஓகே, ஸோ மொத்தம் எத்தனை ஆப்ரேஷன்ஸ் இருக்குன்றதை நம்ம கவுண்ட் பண்ணுவோம். இந்த 4/4க்கு 4/4 மேட்ரிக்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம அதை ஜென்ரலைஸ் பண்ணுவோம். ஒரு n/n மேட்ரிக்ஸ் எடுத்து எப்படி ஜென்ரலைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு np zeros of n. ஓகே, ஸோ இதில் வந்து கவுண்ட் நான் பார்க்குறேன். ஸோ கவுண்ட் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கோம். ஸோ எத்தனை கவுண்ட் வருதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து ஒரு கவுண்ட்டு. ஓகே, கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 1. ஏன்னா ஒரு தடவை நான் வந்து டிவிசைட் பண்ணுறேன், அதனால் ஒரு கவுண்ட்டு. இது வந்து கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ்
ஒரு தடவை மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஃபேக்டர் இன்ட்டு ஏகேஜே போடுறேன். அப்புறம் வந்து ஒரு சப்ட்ராக்ஷன் பண்ணுறேன். ஸோ அதனால் கவுண்டர் ப்ளஸ் 2 போடுறேன். இதில் வந்து கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் அகெயின் 2. ஏன்னா ஒரு தடவை இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன். ஃபேக்டர் ஸ்டார் பிகே போடுறேன். அப்புறம் வந்து ஒரு மைனஸ், அதனால் அதுவும் போடுறேன். ஸோ பிரிண்ட் ஏ கமா பி. அப்புறம் இங்கே என்ன வருதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்துட்டு ஒரு கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 1. ஓகே, அப்புறம் இங்கே வந்துட்டு கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 2. ஏன்னா ஒரு தடவை எக்ஸ்ஜேவால் மல்டிப்ளை பண்ணுறேன், ஒரு தடவை சப்ட்ராக்ட் பண்ணுறேன். அதனால் அது கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 1. ஸோ எத்தனை ஆப்ரேஷன்ஸ் வருதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த பிரிண்ட் இப்போ தேவையில்லை நமக்கு, இதை இக்னோர் பண்ணிடலாம். ஸோ பிரிண்ட் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, ஸோ எத்தனை வருதுன்னு பார்க்கலாம். கவுண்ட்டு எக்ஸ் கமா கவுண்ட்னு எடுத்துக்கலாம். ஸோ 75 ஆப்ரேஷன்ஸ் தேவைப்படுது. ஓகே, ஸோ 75ன்றது ஆக்சுவலாக 4/4 மேட்ரிக்ஸ். நான் ஆல்ரெடி சொன்னேன் ஆர்டர் ஆஃப் n கியூப்பு. ஸோ பிரிண்ட் 4 கியூப் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஓகே, 4 கியூப்பு. ஸோ நம்ம ஆல்ரெடி ஆப்ரேஷன்ஸ் பார்த்தோம் போனதில், அதை கவுண்ட் கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இதில் பார்த்தோம் போன லெக்சர் 41 பார்த்தோம். அதில் என்ன பார்த்தோம்னா நம்மளோட நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வந்து எத்தனை தேவை அப்படின்னா, நம்ம வந்துட்டு 3க்கு வந்து 28, 5க்கு வந்து இது பார்த்தோம். ஸோ 4n³ + 3n² - 7/n6 எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து 4 ஸ்டார் n ஸ்டார் 3 + 9 ஸ்டார் n ஸ்டார் 2 - 7 ஸ்டார் n. 1-2 ஆப்ரேஷன்ஸ் கூட குறையா வரலாம். நம்ம எவ்வளோன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதான் நம்ம போனதில் பார்த்தோம். 4n³. ஸோ டோட்டலாக வந்து 4n³ + 9n² - 7n/6 ஆப்ரேஷன்ஸ் தேவை. ஓகே, என்னன்றதை பார்க்கலாம். ரெண்டுக்குள்ள வேல்யூஸ். ஸோ ஆல்மோஸ்ட் 62 இது சொல்லுது. பட் நமக்கு வந்து 75 ஆப்ரேஷன்ஸ் இங்கே தேவைப்படுது. ஏன்னா 1-2 ஆப்ரேஷன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து தேவைப்பட்டிருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு என்ன வருதுன்னா, நமக்கு வந்து இதில் வந்து 4n³ 7n² - 7 ஸ்டார் n by 6. ஓகே, ஸோ இவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் நமக்கு தேவைப்படுது. 4க்கு வந்து இத்தனை ஆப்ரேஷன்ஸ் தேவைப்படுது. ஓகே, 4க்கு வந்து 62 ஆப்ரேஷன்ஸ் இது சொல்லுது. பட் வந்து நமக்கு வந்து ஆக்சுவலாக ரியாலிட்டியில் வந்து தியரட்டிக்கலாக வந்து 62 ஆப்ரேஷன்ஸ் போதும்னு சொல்லுது. பட் நமக்கு வந்து ரியாலிட்டியில் வந்து 75 ஆப்ரேஷன்ஸ் வந்து இங்கே தேவைப்பட்டிருக்கு. ஓகே, ஏன்னா இது வந்து எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவாக போகுது அதனால். ஓகே, ஸோ இது வந்து n-1 மாற்றுவோம். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வந்து இதில் வந்து 75 irrespective ஆஃப் இது வந்துட்டு 75ன்னு சொல்லுது. So Gaussian elimination count +1 for I in range of n-1, j in range of count equal to count +2, count equal to count +1, count +2 இங்கே ஓகே, இங்கே ஓகே, இங்கே ஓகே. ஸோ எவ்ரி திங் இஸ் ஃபைன். ஓகே, ஸோ மொத்தம் வந்துட்டு நமக்கு வந்து 75 ஆப்ரேஷன்ஸ் இதில் தேவைப்படுதுன்னு இதில் வந்து சொல்லுது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இது வந்து நான் வந்து கொஞ்சம் பெரிய மேட்ரிக்ஸாக மாற்றுறேன். ஓகே, ஸோ n = 10ன்னு மாற்றிட்டு, ஓகே, ஸோ ஏவையும் பிஏயும் வந்துட்டு ஒரு ரேண்டம் மேட்ரிக்ஸாக எடுக்கிறேன். a = np.random. ஓகே, ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணோம். ஓகே, இம்போர்ட் random போடலாம். ஓகே, ஓகே, 1 minute. a = np.random of random number generation, defaulting generator and generator. ஓகே, ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்துட்டு ரேண்டமாக ஒரு மேட்ரிக்ஸ் ஜென்ரேட் பண்ண போகிறேன். இதில் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ரேண்டம் பைனாமியல். ஓகே, ஸோ ரேண்டம் ஓகே, random டாட் n. முதல்ல பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன வருதுன்னு பார்க்கலாம். பிரிண்ட் ஏ என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ வந்து n, n போடுவோம் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இது ஒரு 10/10 மேட்ரிக்ஸ் ஜென்ரேட் பண்ணுது. ஓகே, ஸோ அதே மாதிரி பிக்கு வந்து np.random n போடலாம். ஓகே, பிரிண்ட் ஏ கமா பி போடலாம். என்ன வருதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஒரு ஏ மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் எடுப்போம். ஓகே, அதுக்கு வந்து என்ன வருதுன்னு பார்க்கலாம். n = 3 எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு x = ஸோ எவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ எவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ வந்து 28 தியரட்டிக்கலி 28 ஆப்ரேஷன்ஸ் நமக்கு தேவை. பட் இங்கே வந்துட்டு ஆக்சுவலாக 35 ஆப்ரேஷன்ஸ் வரைக்கும் போகுது. ஓகே, ஸோ டோட்டலாக வந்துட்டு திஸ் இஸ் ஃபைன். ஓகே, இப்போ வந்து நான் வந்து 10ன்னு மாற்றுறேன். எவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். ஸோ 896 ஆப்ரேஷன்ஸ் தேவை. ஓகே, ஸோ 10க்கு வந்து 896 ஆப்ரேஷன்ஸ் தேவைப்படுதுன்னு இதில் சொல்லுது. 4n³ + 3n² - 7n/6. ஓகே, ஸோ இதில் வந்து கவுண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வருது.
எதனால் அப்படின்னா நம்ம வந்து இன் பிட்வீன் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கவுண்ட்ஸ் வந்து இங்கே ஆக்சுவலாக வந்து ஒரே ஒரு தடவை ஃபேக்டர் தியரட்டிக்கலாக நம்ம வந்து ஒரே ஒரு தடவை ஃபேக்டர் கண்டுபிடிச்சா போதும். பட் நம்ம வந்து இது வந்து மல்டிபிள் டைம்ஸ் கண்டுபிடிக்கிறனால இது வந்து எக்ஸ்ட்ராவாக வருது. ஓகே, ஸோ இது வந்து கவுண்ட் வந்துட்டு ஒரு டைம் இது பண்ணால் போதும். பட் நம்ம வந்து ஒவ்வொரு டைம் இது பண்ணுறதுனால இந்த எக்ஸ்ட்ரா வருது. ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். பட் நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ். ஓகே, ஸோ 896 ஆப்ரேஷன்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது ஒவ்வொரு டைம். ஸோ இப்போ 100 மாற்றுவோம். ஓகே, ஸோ நான் ஏபியெல்லாம் பிரிண்ட் பண்ணல, ஜஸ்ட் எக்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன். எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். 691451. ஓகே, 1000 மாற்றலாம். ஸோ இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். 1000க்கே வந்துட்டு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பாருங்கள். வந்துக்கிட்டே இருக்குது, சுற்றிக்கிட்டே இருக்குது, ரொம்ப நேரம் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப நேரம் ஆகும். இப்போ வந்து 10 பவர் 18 ஆப்ரேஷன்ஸ்னால் எவ்வளோன்றது பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து தியரட்டிக்கலாக இந்த பவுண்டு நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரா தான் கவுண்ட் வருது. ஓகே, ஸோ ஒரு 5 ஆப்ரேஷன் 6 ஆப்ரேஷன்ஸ் எக்ஸ்ட்ரா தான் வருது. ஸோ அதனால் வந்து கூடுதலாக வந்துட்டு நமக்கு வந்து நிறையா ஆப்ரேஷன்ஸ் தேவைப்படும். நம்ம அதுக்கு முன்னாடி இன்னொரு ப்ரோக்ராம் எழுதலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து எத்தனை ஆப்ரேஷன்ஸ் தேவை, எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு டேஸ் ஈக்குவல் டு 24 ஸ்டார் 60 ஸ்டார் 60. ஸோ ஒரு நாளைக்கு வந்து மொத்தம் வந்துட்டு எத்தனை இதுனா 24 ஹவர்ஸு 60 மினிட்ஸு, ஒரு ஹவருக்கு 60 மினிட்ஸு, ஒரு ஹவருக்கு 60 மினிட்ஸு. ஸோ ஒரு மினிட்டுக்கு வந்து 60, ஸோ இன்ட்டு 60 போட்டுக்கும். ஓகே, ஸோ ஒரு டேஸ்க்கு வந்து ஒரு டேஸ்ன்றது இவ்வளோ செகண்ட்ஸு. ஓகே, ஸோ இது ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, ரொம்ப நேரம் ஆகும் இது ரன் ஆகிறதுக்கு. ஏன்னா வந்து நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வந்து அதிகம், அதனால் ரொம்ப நேரம் ரன் ஆகும். ஸோ இன்படி நம்ம இந்த ப்ரோக்ராம் முடிக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் என்னன்றதை கால்குலேட் பண்ணலாம். ஓகே, டெஃப் கம்ப்யூட் டைம் என்ன கொடுத்தோம்னா எவ்வளோ டேஸ் வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டேஸ் வந்துட்டு இது. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா கம்ப்யூட் டைம் வந்து எவ்வளோ, காஸ் டைம் இது எவ்வளோ அப்படின்னா 4 ஸ்டார் n ஸ்டார் 3 ப்ளஸ் 9 ஸ்டார் n ஸ்டார் 2 மைனஸ் 7 ஸ்டார் n டிவைடட் பை 6. ஓகே, இது வந்து காஸ் டைம் மொத்தம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா இது வந்து டேஸால் டிவைட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போ வந்துட்டு நமக்கு வந்து எவ்வளோ டேஸ் தேவைப்படும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ரிக்வயர் டேஸ் காஸ் டைம் டிவைடட் பை டேஸ். ஓகே, ரிக்வயர்ட் இயர்ஸ் equal to required days by years. Required century equal to required years by 365 இது போடுவோம். ஓகே, required years by 1000 100. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பிரிண்ட் பண்ணலாம்னா required days, required years, required century. ஓகே, இந்த மூணை பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ நேரம் ஆகுதுன்றது நம்ம இதை ரன் பண்ணணும்னு தேவையில்லை. நம்ம இது இல்லாமலே வந்துட்டு நம்ம வந்து எவ்வளோ டைம் ஆகுதுன்றதை பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு எவ்வளோ ஃப்ளாப்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்த்து இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கம்ப்யூட் டைம் கால்குலேட் பண்ணலாம். கம்ப்யூட் டைம் 10க்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே வந்து பிரிண்ட் ஆப்ரேஷன்ஸ் போட்டுக்கலாம், பிரிண்ட் காஸ்ட் டைம் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக எழுதுவோம். ஆப்ரேஷன்ஸ் equal to required days required years required century. Okay, ஸோ நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன் வந்து 805. உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 0.015 டேஸ் தேவை. இப்போ வந்து 100க்கு பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு. ஸோ 100க்கு வந்து 0.13 டேஸ் தான், நத்திங் மச். ஓகே, 1000க்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஸோ வந்து ஹவர்ஸ் கூட நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ஹவர்ஸ் கால்குலேட் பண்ணோம்னா ஆக்சுவலாக வந்துட்டு எப்படி கால்குலேட் பண்ணலாம். ஸோ மினிட்ஸ் ஈக்குவல் டு மினிட்ஸ் ஈக்குவல் டு 60, ஹவர்ஸ் ஈக்குவல் டு 60 star minutes. Okay, days equal to
சாரி இங்கே வந்து ஆக்சுவலாக நமக்கு வந்து ஒரு மினிட் 1 ஹவருக்கு 60 60 × 60 டேஸ்க்கு வந்து 24 × 60 24 × ஹவர்ஸ். ஸோ அப்போ இங்கே வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது. ஸோ அதை எடுத்துடலாம். 60 செகண்ட், ஒரு மணி நேரம், ஒரு செகண்டுக்கு, ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட், 1 ஹவருக்கு 60, ஸோ 60 × 60 ஓகே இன்ட்டு 24 ஓகே ஃபைன். ஓகே ஸோ இதுதான் நம்மளோட ஆப்ரேஷன்ஸ் டைம் தேவை. ஓகே ஸோ இப்போ வந்து நான் ரிக்வயர்ட் டே ஹவர்ஸும் போட்டுக்கிறேன். ரிக்வயர்ட் ஹவர்ஸ் ஈக்குவல் டு காஸ் டைம் பை காஸ் டைம் பை ஹவர்ஸ். ஓகே ஸோ இங்கே வந்து ஹவர்ஸும் போட்டுக்கலாம். எவ்வளோ ஹவர்ஸ் எவ்வளோ டேஸ்ன்றதும் கால்குலேட் பண்ணலாம். ஓகே ஸோ தௌசண்ட்ஸ்க்கு வந்துட்டு எவ்வளோ ஓகே ஃபஸ்ட்டு 100க்கு பார்க்கலாம். நோ வெயிட் ஓகே ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலாக நான் இது போட்டிருக்கேன். பட் வந்து நமக்கு வந்து எவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் வருது அப்படின்றதும் பார்க்கலாம். ஓகே ஸோ எவ்வளோ ஜிகாப்ளாப்ஸ் இருக்குது அப்படின்றதும் பார்த்தோம்னா ஸோ இது வந்து மொத்தம் வந்துட்டு 10⁹ ஜிகாப்ளாப்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக நம்ம 100க்கு எவ்வளோ டைம் வருதுன்றதை கால்குலேட் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 100 போடுவோம். ஓகே ஸோ இதுக்கு வந்து டைம் எவ்வளோ வருதுன்றதை பார்க்கலாம். ஸோ இது 61. ஓகே ஸோ நம்ம டைம் எவ்வளோன்றதை கால்குலேட் பண்ணலாம். இப்போ வந்துட்டு இம்போர்ட் டைம் போகலாம். இம்போர்ட் டைம் print date time time dot time. Okay ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒன் செகண்ட்ஸ் தான் தேவைப்படுது. ஓகே ஸோ ஆல்மோஸ்ட் 1 செகண்ட்ஸ் தான் தேவைப்படுது. ஸோ நம்ம வந்து டைம் இது வந்து ஸ்டார்ட்னு எடுத்துக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் 0.28 செகண்ட்ஸ் தான் தேவைப்படுது. இப்போ வந்து இது வந்து 100க்கு பதிலாக வந்துட்டு 500 மாற்றலாம். ஓகே 500 வேணாம், நம்ம வந்து 200 மாற்றுவோம். ஸோ 200க்கே வந்துட்டு அது ரொம்ப நேரம் ஆகுது. 3 செகண்ட்ஸ் இட் காஸ் டேக்கன். ஓகே ஸோ 3 செகண்ட் 300க்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 18224 ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. 18224 ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 10 செகண்ட்ஸில் வருது. ஸோ அப்போ வந்து ஒரு ஜீரோவை மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். 18224,351 வந்துட்டு இதில் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ டிவைடட் பை ஸோ இது வந்து காஸ்ட் டைம் வந்துட்டு காஸ்ட் டைம் பை நான் ஒரு இதுக்கு வந்து அவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் தேவைப்படுது. ஒரு செகண்ட்ஸில் வந்து அவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் பண்ணுது. ஸோ காஸ்ட் டைம் வந்துட்டு நான் வந்துட்டு காஸ்ட் டைம் பை இந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 1 செகண்ட்ஸில் இதை ஈக்குவலண்ட்டாக வச்சுக்கிறேன். ஓகே ஸோ இது வந்துட்டு அப்போ எவ்வளோ டைம் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த டைம் மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 100க்கு வந்துட்டு 0.0 வருது. ஓகே ஸோ 300க்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே ஸோ இந்த மினிட்ஸும் நான் போடுறேன் என்னன்றது. required seconds equal to cost time. Okay okay ஸோ அது தேவையில்லை. ஆக்சுவலாக required seconds இங்கே போடலாம். print required seconds. ஓகே அது தேவையில்லை. ஆக்சுவலாக நம்ம காஸ்ட் டைம் ஆல்ரெடி இருக்குது. ஆப்ரேஷன்ஸ் வந்து காஸ்ட் டைம் நம்ம ஆல்ரெடி மாற்றினோம். அது வந்து 9 செகண்ட்ஸ் இருக்குது. ஓகே ஸோ ஆல்மோஸ்ட் 300 வந்து நம்ம போட்டப்போ என்ன வந்துச்சுன்னா 9.23 வந்துச்சு. ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆஃப் 9.95 இருக்குது. ஓகே ஸோ கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கலாம், நாட் அ ப்ராப்ளம். ஓகே ஸோ 300 இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் இதால் மல்டிப்ளை பண்ணேன்னா ஆக்சுவலாக இந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் மேபி அந்த ஆன்சர் கரெக்டாக வரலாம். ஓகே அந்த செகண்ட்ஸ் வந்து கரெக்டாக வரலாம், ஆல்மோஸ்ட் ஈக்குவலண்ட் வரலாம். ஸோ 10 செகண்ட்ஸ். ஓகே ஸோ நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கிறோம். ஓகே ஸோ நம்ம இந்த நம்பர் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து அவ்வளோ நம்பர்ஸ் தேவைப்படுதுன்ற மாதிரி. ஸோ இவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் வந்து இவ்வளோ டைமில் பண்ண முடியுன்ற மாதிரி. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ப்ளாப்ஸ் வருது. ஸோ இப்போ வந்து நான் அதை இன்க்ரீஸ் பண்ணுறேன், எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஓகே ஸோ இப்போ வந்து 3000 மாத்திரன்னா எவ்வளோ செகண்ட்ஸ் ஆகுன்னு பார்க்கலாம். ஸோ
ஸோ செகண்ட்ஸ் வைஸ் நம்ம மேட்ச் பண்ணிட்டோம் அந்த இதுக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து 2 மணி நேரம் தேவைப்படுது 3000 வந்துச்சுன்னா ஓகே 1000க்கு எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கலாம் ஓகே 1000 ஆப்ரேஷன்ஸ் இருந்துச்சுன்னா 1000 by 1000 மேட்ரிக்ஸ்க்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் 0.1 ஹவர்ஸ் ஓகே 0.1 ஹவர்ஸ் தேவைப்படுது ஓகே 366 செகண்ட்ஸ் தேவைப்படுது ஓகே ஸோ இதை வந்துட்டு ஆக்சுவலாக நம்ம வந்து 10 இன்னும் 2 ஜீரோ எக்ஸ்ட்ரா போடலாம் எவ்வளோ ஹவர்ஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஸோ எவ்வளோ ஹவர்ஸ் ஆகும்னா 11 இயர்ஸ் ஆகும் எவ்வளோ ஆப்ரேஷன்ஸ்க்கு ஜஸ்ட்டு நான் வந்துட்டு ஒரு 1 லட்சம் by 1 லட்சம் மேட்ரிக்ஸ்க்கு வந்து அவ்வளோ இது வருது இதே வந்து நான் 1 மில்லியன் by 1 மில்லியன் போகிறேன் எவ்வளோ ஹவர்ஸ் எவ்வளோ இயர்ஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம் 115 செஞ்சுரி தேவைப்படுது எனக்கு ஒரு 1 மில்லியன் by 1 மில்லியன் மேட்ரிக்ஸ்க்கு இந்த மிஷினை வச்சு நான் கால்குலேட் பண்ணால் எனக்கு எவ்வளோ டைம் தேவைப்படுதுன்னா 115 செஞ்சுரி எனக்கு தேவைப்படுது இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஓகே ஸோ ஆல்மோஸ்ட் இயர்ஸ் வந்துட்டு 11599 இயர்ஸ் தேவைப்படுது அப்படி இருந்தால் தான் என்னால் இந்த காசியன் எலிமினேஷனை சால்வ் பண்ண முடியும் ஒரு 10^6 by 10^6 மேட்ரிக்ஸை இதே நான் வந்து 10^18 போடுறேன் ஓகே ஸோ சப்போஸ் என்னோட மேட்ரிக்ஸ் வந்துட்டு 10 ஒரு பில்லியன் பை பில்லியன் மேட்ரிக்ஸ்னால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள் எத்தனை செஞ்சுரி தேவைப்படுன்னு ஓகே ஸோ இது ஆக்சுவலாக பெரிய நம்பரு அதனால் இது வந்துட்டு இதால் ஸோ 10^9 பெரிய நம்பரு ஸோ பாருங்கள் எவ்வளோ செஞ்சுரிஸ் தேவைப்படுதுன்னு ஸோ அவ்வளோ செஞ்சுரிஸ் நம்மக்கிட்ட இல்லை ஓகே ஸோ அதனால் இந்த மெத்தட்ஸ் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா வந்துட்டு இட் இஸ் குட் பட் இந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து நிறையா இருக்கிறதுனால பெரிய மேட்ரிக்ஸ் ஆனிச்சுன்னா அது வந்து நிறையா வந்துட்டு நமக்கு வந்து டைம் வந்து கன்சம்ஷன் வந்து நிறையா இருக்கும் அதனால் நம்ம வந்து அடுத்த மெத்தட் பார்க்க போகிறோம் அது வந்து என்ன அப்படின்னா ரிட்ரேட்டிவ் மெத்தட்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி வெக்டார் நார்ம்ஸ்னால் என்ன மேட்ரிக்ஸ் நார்ம்னா என்னன்னு பார்த்துட்டு அதை பற்றி பார்க்கலாம் ஸோ இத்தனை இந்த பகுதி நிறைய பேர் இருக்குது நன்றி வணக்கம்